இப்போ அவங்க மேல ஸ்ட்ராங்கா எஃப்ஐஆர் போட சொல்லிட்டீங்களா சம்பந்தியமா? ஆமா சம்பந்தி, இனிமே அவங்களால ஜென்மத்துக்கும் வெளி உலகத்தை பார்க்கவே முடியாத மாதிரி ஸ்ட்ராங்கா கேஸ் போட சொல்லியிருக்கேன். அந்த ஆதிரா இருக்காளே, அவ லேசுப்பட்ட ஆள் இல்ல. அவ புருஷனையும் குழந்தையும் காப்பாத்துறதுக்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவா, எந்த எல்லைக்கு வேணாலும் போவா. அதனால எப்படி அவ இந்த கேஸ உடைச்சு அந்த பசங்களை கண்டிப்பா வெளியே கொண்டு வந்துருவா. அப்படி கொண்டு வந்தா நம்ம கிட்ட வேலை பார்க்கிற பசங்களை இறக்கி விட்டுற வேண்டியதுதான். அவனுங்க போனானுங்கன்னா இந்த பிரபு பயிலையும் கார்த்தி பயிலையும் கை வேற கால் வேறன்னு பிரிச்சு திருப்பி விட்டுருவானுங்க. குறைஞ்சது 6 மாசத்துக்கு அவங்க ஹாஸ்பிட்டல் பெட்டை விட்டு எந்திரிக்க முடியாது. அப்படி பண்ணிட வேண்டியதுதான். ஆமா சம்பந்தி, நானும் இப்பவே பண்ணலாம் தான் சொன்னேன். ஆனா ரூபா தான் முதல்ல லீகலா போவோம், அது ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகலன்னா அப்புறம் நம்ம ரூட்ல போலான்னு சொல்லி என்ன தடுத்துட்டா. லீகலோ இல்லீகலோ அவங்க 2 பேரையும் சும்மா விடக்கூடாது. வேல்விழி, நீ கொஞ்சம் சும்மா இரு. எதுக்குமா சும்மா இருக்கணும்? அவனுங்களை பத்தி ஒண்ணு சொன்னா உன்னால தாய்க்க முடியல. தான் ஆடாட்டாலும் தான் தசை ஆடுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கம்மா. இத பாரு வேல்விழி, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. உனக்கு என்னமா தெரியும்? அவங்க 2 பேரும் சேர்ந்து உன் மாப்பிள்ளை எப்படி அடிச்சாங்கன்னு தெரியுமா? நான், அத்தை, மாமா, கவிதா அண்ணி தடுக்கிறதுக்கே எவ்வளவு போராடணும் தெரியுமா? எங்களெல்லாம் அவன் எத்தனை வாட்டி புடிச்சு தள்ளி விட்டான் தெரியுமாமா? ஒரு மனுஷன் அடிக்கிற மாதிரி அவன் மாப்பிள்ளை அடிச்சானுங்க. எப்படி இருக்காருன்னு பாருங்கம்மா. இதுக்கு அவங்க வருத்தப்பட வேண்டாமா? வாழ்நாள் பூரா வருத்தப்படணும். இந்த ஒரு நாள் அவனுங்க பண்ணது அவனுங்க வாழ்க்கை பூரா விடாம விரட்டணும். சும்மா நீ அவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காதம்மா. என்ன சம்பந்தியம்மா, நீங்க இன்னும் அந்த குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்கிட்டு தான் இருக்கீங்களா? ஐயோ, அதெல்லாம் இல்ல சம்பந்தியம்மா. அப்படி எல்லாம் வச்சிருந்தானா இவ்வளவு அடிச்சு அவங்க வீட்டுக்கே அனுப்பியிருப்பேன். வாழை சுருட்டிக்கிட்டு பேசாம தான் இருக்காது. இது பாருங்க சம்பந்தியம்மா, நீங்க சொன்னதுக்காக நான் உண்மையாவே இப்ப வரைக்கும் என் அக்கா குடும்பத்தோட எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்கல. ஆனா இப்ப நடந்ததை பத்தி அவங்களுக்காக என்னால உங்ககிட்ட பேசாம இருக்க முடியல. மம்மி, என்ன மம்மி இது? வேல்வெளி, ஒரு நிமிஷம் இரு. உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ அதை நீங்க தாராளமா சொல்லலாம் சம்பந்தியம்மா. பிரபுவும் கார்த்தியும் நான் வளர்த்த பசங்க சம்பந்தியம்மா. அவங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிற பசங்களே கிடையாது. இப்ப திடீர்னு இப்படி போட்டு மாப்பிள்ளை அடிச்சிருக்காங்கன்னா இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இல்லாமலாம் இருக்காது சம்பந்தியம்மா. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க இங்க வந்ததும் நீங்க அவங்க கிட்ட என்ன ஏதுன்னு பொறுமையா கேட்டு பக்குவமா பேசியிருந்தா இந்த பிரச்சனையை தீர்த்திருக்கலாம். இத போலீஸ் கேஸ் எல்லாம் பெருசா இழுத்திருக்க வேண்டாம் சம்பந்தியம்மா. ஏண்டி என்னடி பேசிட்டு இருக்க நீ? அவனுக்கு உள்ள வந்து கத்திக்கிட்டு மாப்பிள்ளை அடிக்கிறதுக்கு தேடிக்கிட்டு இருந்திருக்கானுங்க. அவனுங்க கிட்ட பொறுமையா என்ன ஏதுன்னு கேட்டு பக்குவமா பேசி பிரச்சனையை தீர்த்துக்கலாம். என்னமா உளறிட்டு இருக்க நீ? பேசாம வாய் மூடிட்டு எங்க இப்ப நான் என்னங்க தப்பா சொல்லிட்டேன்னு இப்படி கோவப்படுறீங்க? மம்மி, நீ தேவையில்லாம பேசி எரிச்சல கிளப்பிட்டு இருக்காத. அவனுங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கனா நீ எதுவுமே பேச வேண்டாம். நீங்க வரவும் வேண்டாம். இத பாரு வேல்விழி, நீ மனசாட்சியை தொட்டு பார்த்துட்டு பதில் சொல்லு. பிரபுவும் கார்த்தியும் இந்த மாதிரி யாரையாவது அடிச்சு இதுக்கு முன்னாடி நீ முன்ன பின்ன பாத்திருக்கியா? அவங்க இது வரைக்கும் யார்கிட்டயும் இப்படி எல்லாம் சண்டை போட்டதே இல்ல. ஆனா இப்ப மாப்பிள்ளை இப்படி அடிச்சிருக்காங்கன்னா ஏன்னு கொஞ்சமாவது நீ யோசிக்க வேண்டாமா?